18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியாவில் இருந்து தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது பிரித்தானியர்களுக்கு மிக பெரும் வருவாயை ஈட்டியும் தந்தது. இதுவே அவர்களின் வருவாய்க்கு மூலமாகவும் மாறியது. சர்க்கரை. இந்தியாவிலிருந்து சர்க்கரையும் மற்றும் உப்பும் பெருமளவில் ஐரோப்பிய கண்டத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி இப்படி பலவாறு பொருட்களை தமிழ்நாட்டில் இருந்தும் பிற வணிக நிலையத்திலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு நிலையத்திலிருந்தும் ஏற்றுமதி செய்தது. அதில் தமிழ்நாட்டில் முதலில் அவர்கள் தங்களுடைய வணிக நிலையத்தை தொடங்கியது மசூலிப்பட்டினம். இது 1611ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையோரம் வணிகத்தை தொடங்குவதற்கான முதல் படியாக அமைந்தது.